அனைவருக்கும் வணக்கம். நான் பூமா கௌரி சங்கர் பேசுகிறேன். நவராத்திரி வைபவத்தை முன்னிட்டு பதிவிடுற இந்த சிறப்பு பதிவில் திருக்கடையூர் அபிராமி அன்னை நிகழ்த்திய அதிசயத்தையும் அபிராமி பட்டரின் பக்தி பெருக்கையும் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இந்த பதிவினுள் செல்லலாம். சோழவள நாட்டின் காவிரி கரையில் உள்ள சிவாலயங்களில் ஒன்று திருக்கடையூர் அபிராமி வள்ளி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தின் வழிபாடுகள் நடத்தும் அத்தியான பட்டர் என்னும் தலைமை பட்டரான அமிர்தலிங்க ஐயர் என்பவருக்கு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியவர் சுப்பிரமணியன் என்ற புதல்வன். தம் புதல்வனுக்கு சங்கீத பயிற்சியும் குடும்பத்தின் பரம்பரையான தேவி உபாசனையும் அறியச் செய்தார் அமிர்தலிங்க ஐயர். இளமை முதலே ஸ்ரீ அபிராமி அம்மையின் தனி பற்றும் பக்தியும் பூண்டு வழிபட்டு வந்தார் சுப்பிரமணிய ஐயர். தமிழ் தவிர வடமொழியிலும் சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் சுப்பிரமணிய ஐயர். தம் உள்ளத்தே அன்னையின் பால் தோன்றும் அன்பின் விளைவாக பல துதிகளை தாமே இயற்றி பாடி வந்தார். யோக முறையில் அம்பிகையை துதித்து வந்த அவர் சரியை கிரியை என்பவற்றை கடந்து யோக நிலையின் ஆதார பீடங்களில் யாமளை திருக்கோலத்தை கண்ணார கண்டு இன்புற்ற இடைப்பட்ட கிரந்திகளை எல்லாம் தாண்டி சென்று சகஸ்ராரத்தில் ஒளிரும் ஒளிமயமான லலிதையின் திருவருளை பரிபூர்ணமாய் உணர்ந்து அந்த ஆனந்தத்தில் திளைத்து இன்புற்று இருந்தார். ஆனால் உலகத்தவருக்கு அவருடைய ஆனந்த நிலையும் அதன் காரணமும் புரியாமல் போகவே இவர் ஏதோ துர்தேவதையை ஆராதித்து வந்த காரணத்தால் இப்படி பித்தனாகி ஆச்சாரங்களை எல்லாம் கைவிட்டு கெட்டு போய்விட்டார் என்று சொல்லி தூற்ற ஆரம்பித்தனர். அதை காதில் வாங்காமலும் சற்றும் லட்சியம் செய்யாமலுமே அபிராமியை துதிப்பதும் அவள் பால் துதிகள் இயற்றி பாடுவதுமாயிருந்தார் சுப்பிரமணிய ஐயர். தினமும் கோயிலில் அன்றைய திதிகளை கோரி அதற்கேற்றவாறு வழிபாட்டு நியமங்களை ஏற்பாடு செய்வதும் அத்தியான பட்டரின் நித்திய கடமைகளில் ஒன்றாகும். அப்படி இருக்கையில் ஒரு நாள் தஞ்சையின் அரசனான ராஜா சரபோஜி தை அமாவாசை அன்று பூம்புகார் சென்று முகத்வாரத்தில் நீராடி திருக்கடவூருக்கு தரிசனம் செய்ய வந்தார். திருக்கோயிலில் தரிசனம் செய்யும் வேளையில் அங்கே அபிராமி அம்மன் சந்நிதியில் சுப்பிரமணிய ஐயர் நின்று கொண்டு அம்பிகையை பார்ப்பதும் தொழுவதும் கண்ணீர் பெருக்குவதுமாக இருந்தார். தானே சிறிது சிரித்தும் கொள்ளுவார். சிரிப்பது அன்னையின் பரிபூர்ண பேரானந்த பேரொளியின் தரிசனத்தை கண்டு. ஆனால் சுற்றி இருப்பவர்களோ தங்களுக்குள்ளாக கிசுகிசுவென பேசிக்கொண்டனர். மன்னர் வந்திருப்பதும் அறியாமல், மன்னரை வணங்கவும் வணங்காமல் தனக்குத்தானே பேசிக்கொள்வதும் சிரித்துக் கொள்வதும் அழுவதுமாயிருக்கிறாரே என நினைத்தார்கள். மன்னர் இவர் யாரென கேட்டதும் இவர் ஒரு பித்தன், தம் குல ஆச்சாரங்களை எல்லாம் கைவிட்டுவிட்டு பரிவார சக்தியான ஏதோ ஓர் தேவதையை வழிபடுகிறார் என்று சொல்லிவிட்டனர். மன்னர் இது எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கக்கூடும் என நினைத்த வண்ணம் அதை சோதிக்க எண்ணியவர் சுப்பிரமணிய ஐயரிடம், இன்று அமாவாசை எவ்வளவு நாழிகை உள்ளது என்று கேட்டார். அப்போதுதான் பரிபூர்ண பேருளியாய் சகஸ்ராரத்தில் ஒளிமயமாய் ஜொலிக்கும் அன்னையை கண்டு ஆனந்தம் கொண்டு அந்த சுடரின் பேருளியிலே தன்னை இழந்து கொண்டிருந்தவர் காதில் அமாவாசையா என்ற சொல் மட்டுமே விட, ஆஹா இது பௌர்ணமி அல்லவா என்று சொல்லிவிட்டார். சுற்றிலும் இருந்தவர்களில் சிலர் கை கொட்டி சிரிக்காத குறையாய் அவரை ஏளனத்துடன் பார்க்க, மன்னர் சுற்றிலும் இருந்தவர்கள் கூறியது உண்மையே என நினைத்த வண்ணம் பட்டரை மதிக்காமல் அலட்சியத்துடன் சென்று விட்டார். சென்றாரே தவிர மன்னனுக்கு அவருடைய தோற்றமே கண்ணெதிரே வந்தது. திரும்ப திரும்ப அன்று பௌர்ணமி என பட்டர் கூறிய வார்த்தைகளும் காதிலே ஒலித்த வண்ணம் இருந்தன. முன்மாலை பொழுது. சற்றே களைப்புடன் அமர்ந்திருந்த மன்னர் தன்னை அறியாமல் கண்ணயர கர்ப்ப கிரகத்து அபிராமி அவர் கண்ணெதிரே தோன்றினாள். இதோ பார்
என்று சொல்லிக்கொண்டே தன் காது தோட்டை கழற்றி வீச அது விண்ணிலே சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டு சென்று நிலவாக அமர்ந்ததை கண்டார் மன்னர். ஆஹா, இது பூர்ண நிலவு அன்றோ, முழுமதி சுடர் விடுகின்றது பாருங்கள் என்று சுப்பிரமணிய ஐயரின் குரலும் கேட்டது. மன்னன் கண் விழித்தான். கனவா நனவா? மன்னர் உடல் எல்லாம் நடுங்கியது. பெருந்தவறு செய்து விட்டோம் என உணர்ந்தார் மன்னர். இங்கே பட்டருக்கு மன்னர் சென்றதுமே தாம் செய்த பெருந்தவறு புரிந்தது. ஏற்கனவே ஊரும் உலகமும் தம்மை பித்தன் என்று சொல்லி எள்ளி நகையாடுவதை மெய்ப்பிப்பது போலவே நடந்த இந்த நிகழ்ச்சியால் மனம் வருந்திய அவர் உடனேயே அன்னையின் அருளால் மனம் தெளிவுற்று இதுவும் ஒரு நன்மைக்கே என தெளிந்து அன்னையின் அருளை துதித்து பாடல்கள் இயற்றலாயினார். அந்தாதி முறையில் இயற்றப்பட்ட இப்பாடல்கள் அன்னையின் சிறப்பை புகழ்ந்தும் பட்டரை உலகத்தோர் இகழ்ந்து கூறியும் அன்னையின் அருளால் அவர் பெற்று வரும் அனுபவச் சிறப்பையும் வர்ணிக்கும் விதத்தில் பாடல்கள் அருவி போல புழியலாயிற்று. அங்கே கண்விழித்து எழுந்த மன்னருக்கு அபிராமி பட்டர் பெரும் ஞானி என்பது புலப்பட்டது. உடனேயே பட்டரின் வீடு சென்று அவரை வணங்கி தாம் கண்ட கனவை கூறி பட்டரின் மன்னிப்பையும் கூறினார். பட்டரும் இது அன்னையின் திருவருள் என எண்ணி மகிழ்ந்தார். மன்னரால் அபிராமி பட்டர் என அழைக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு மானியமாக சில விளை நிலங்களையும் மன்னர் அளித்தார். அவ்விளை நிலங்களை ஏற்க மறுத்த அபிராமி பட்டரிடம் அவரின் பிற்கால சந்ததிகளின் நல்வாழ்வை உத்தேசித்து ஏற்குமாறு வற்புறுத்தி ஏற்கச் செய்தார். மேற்சொன்ன நிகழ்வை சிலர் வேறு விதமாகவும் கூறுகின்றனர். மன்னர் அன்றைய திதியை கேட்டதும் சரியாய் கூறாத பட்டருக்கு அன்றிரவுக்குள்ளாக பட்டர் பௌர்ணமியை காட்ட வேண்டும் எனவும் இயலாவிட்டால் பட்டருக்கு மரண தண்டனை என தீர்ப்பு சொன்னதாய் சிலரும், வேறு சிலர் மன்னரிடம் சரியான திதியை கூறாமல் தடுமாறிய பட்டர் அவமானத்தால் மனம் வருந்தி அரிகண்டம் பாடத் தொடங்கியதாகவும், அப்போது அபிராமியின் சன்னதியில் ஒரு குழி வெட்டி அதில் அக்னியை மூட்டி அதற்கு மேல் ஒரு விட்டத்தில் இருந்து 100 கயிறுகளால் ஆன ஒரு உரியை தொங்கவிட்டு அதன் மேல் ஏறி அம்பிகை எனக்கு காட்சி கொடுத்து இந்த பழியை நீக்காவிட்டால் என் உயிரை விடுவேன் என்று சபதம் செய்துவிட்டு அபிராமி அந்தாதியை பாடியதாகவும் கூறுகிறார்கள். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று ஆரம்பிக்கும் இந்த அந்தாதி பாடல்களில் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஒவ்வொரு உயிரின் கயிறாக பட்டர் அறுத்து கொண்டு வந்ததாகவும், விழிக்கே அருளுண்டு என்ற 79வது பாடலின் போது மயங்கும் மாலை பொழுதில் அன்னை பட்டருக்கு மட்டுமின்றி அவ்வூரில் உள்ள அனைவருக்கும் தெரியும் வண்ணம் காட்சி கொடுத்து தன் காது தோட்டை கழற்றி வீசி பௌர்ணமியை வரவழைத்ததாகவும் சொல்லுவார்கள். எங்கனமாயினும் பட்டரின் பக்தியும் பெருமையும் சற்றும் குறைந்தது அல்ல. அதேபோல் மன்னன் அன்னையின் அருளை பூரணமாய் உணர்ந்திருந்தான் என்பதும் உண்மையே. அன்னையின் முகமண்டலமே பூரண சந்திரன் போல் ஜொலிக்க அவள் காதின் தாடங்கம் மற்றொரு பூரண சந்திரனாக விளங்க அந்த அம்மாவாசை இருளானது அனைவரின் மனத்த அறியாமை இருட்டையும் போக்கி அனைவரையும் பேரானந்த பேரின்பத்தில் ஆழ்த்தியது. தாம் கண்ட அந்த அதிசய ஆனந்தத்தை பட்டரும் கூட்டியவா என்னை என்ற 80வது பாடலில் சொல்லி மேலும் 20 பாடல்களை பாடி அந்தாதியை பூர்த்தி செய்தார். அன்று முதல் அவர் அபிராமி பட்டர் என அழைக்கப்பட்டதோடு அவர் சந்ததியினருக்கு பாரதியார் என்ற பட்டமும் மன்னரால் வழங்கப்பட்டது. அபிராமி அந்தாதியின் 79 மற்றும் 80வது பாடல்களை சொல்லி இந்த பதிவினை சுபமாக நிறைவு செய்கிறேன். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே. 80வது பாடல்.
கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என்கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே.